ஏசி வாங்க போகிறோம் அப்படின்னாலோ அல்லது ஏசி வாங்கிட்டோம்னாலோ பலவிதமான டவுட்ஸ் வரும். ஏசி வாங்குற மாதிரி இருந்தால் எதையெல்லாம் பார்த்து வாங்கணும், கரண்ட் பில் கம்மியாக வர்றதுக்கு எதையெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஏசி வாங்க போகிறோன்னா பலவிதமான கொஸ்டின்ஸ் வரும். ஏசியில் என்னென்ன வகை இருக்குது, எந்த ஏசி வாங்கினா ரொம்ப நாளைக்கு உழைக்கும், எந்த ரூமுக்கு எத்தனை டன்னுக்கு ஏசி போடணும், அதே மாதிரியே ஆன்லைனில் வாங்கலாமா அல்லது ஆஃப்லைனில் வாங்கலாமா அப்படின்னு தோணும். அடுத்தது ஸ்டார் ரேட்டிங் எப்படி பார்த்து வாங்குறது, எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை ஏசி க்ளீன் பண்ணணும், இன்வெர்டர் ஏசி பெஸ்ட்டா அல்லது நார்மல் ஏசி பெஸ்ட்டா, ஏசி எல்லாரும் யூஸ் பண்ணலாமா, குழந்தைங்க வயசானவங்களாம் ஏசி யூஸ் பண்ணலாமா, இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா, அதே மாதிரி ஏசி ரூமில் என்னென்ன பொருள்லாம் வைக்கலாம், எத்தனை விதமான இன்வெர்டர் ஏசி இருக்குது, எது பெஸ்ட்டு அப்படின்ற பலவிதமான கொஸ்டின்ஸ் வரும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏசியில் 2 வகை இருக்குது. ஒன்று இன்வெர்டர் ஏசி, இன்னொன்று நான் இன்வெர்டர் ஏசி. இன்வெர்டர் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இன்வெர்டர் ஏசியில் கூலிங் ஆனதுக்கப்புறமா ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஆன் ஆகாது. இப்போ பெரும்பாலும் எல்லாருமே இன்வெர்டர் ஏசி தான் வாங்குறாங்க. ஏன்னா ஆஃப் ஆகி ஆன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பவர் கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ இன்வெர்டர் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சேவிங்க்கு ரொம்பவே பெஸ்ட்டு. அடுத்தது எந்த ஏசி ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அப்படின்ற கொஸ்டின் நமக்கு வரும். எந்த ஏசி நீங்கள் வாங்கினாலுமே 100% காப்பராக வாங்கிக்கோங்க. ஏன்னா காப்பரில் வாங்கும் போது தான் நமக்கு கூலிங்கை வந்து ரொம்ப நேரத்துக்கு தக்க வச்சுக்கும். இந்த மாதிரி கூலிங்கை ரொம்ப நேரத்துக்கு தக்க வச்சுக்கிறதுனால மறுபடி கூலிங் அதிகமாக தேவைப்படாது. ஸோ நமக்கு பவர் ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ எந்த ஏசி வாங்குறீங்க அப்படின்னாலும் இன்வெர்டர் ஏசி அல்லது நான் இன்வெர்டர் ஏசி இதில் ரெண்டுத்தில் எது வாங்குறீங்கனாலும் 100% காப்பராக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது எந்த அளவு ரூமுக்கு எத்தனை டன் அளவுக்கு ஏசி போடணும் அப்படின்ற டவுட் வரும். இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. சின்ன ரூமாக இருக்கும், அதிகப்படியான கூலிங் இருக்கக்கூடிய 2 டன்னு 1 டன் வாங்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி பெரிய ரூமுக்கு 1 டன் அளவுக்கு ஏசி போட்டுருவாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் கூலிங் ஆகாது. அப்படியே கூலிங் ஆனாலும் அது கூலிங்காகவே இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ உங்கள் ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சரியான அளவு சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 10க்கு 10 ரூம்னா 1 டன் அளவு தாராளமாக போதும். 10க்கு 20க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் 1.5 டன் அளவுக்கு போதும். அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 டன் அளவுக்கு தேவைப்படும். ஸோ உங்கள் ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சரியான அளவு தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு பொருளை பார்த்து வாங்குறதுக்கும் நம்ம பார்க்காம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பொருளை பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இன்ஸ்டாலேஷன் பற்றி அதே மாதிரி வாரண்ட்டி பற்றிலாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டெபிளைசர் டீட்டெயிலாம் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது ஸ்டார் ரேட்டிங். நார்மல் ஏசியை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 இப்படியான ஸ்டார் ரேட்டிங்கில் வரும். இன்வெர்டர் ஏசி பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 இப்படியான ஸ்டார் ரேட்டிங்கில் வரும். ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக இருக்கும் போது உங்களுக்கு பவர் சேவிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது க்ளீனிங். எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை ஏசியை வந்து கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணணும். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஃபில்டரை மட்டும் கழட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடணும். இந்த மாதிரி செய்யும் போது ஏசியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். நிறைய பேர் போன வருஷம் சம்மரில் போட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இடையில போடாமல் இந்த சம்மரில் தான் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இடையில வந்து இவ்வளோ நாள் சும்மா இருந்தனால அப்படியே நம்ம ஏசி யூஸ் பண்ணாமல் ஆளுங்களை கூட்டு ஒரு முறை நல்லா க்ளீனாக சர்வீஸ் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்னால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்கும். இந்த சம்மருக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதோட அடுத்த சம்மருக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற போது நம்ம அப்படியே வந்து ஆஃப் பண்ணி வைக்காமல் 2 மாதத்துக்கு அல்லது 1 மாதத்துக்கு ஒரு முறை இடையில போட்டு ஆஃப் பண்ணுங்கள். அடுத்தது இன்வெர்டர் ஏசி பெஸ்ட்டா அல்லது நார்மல் ஏசி பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய யூசேஜை பொறுத்து தான் இதை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். சிலர் நைட்டில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும்தான் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நார்மல் ஏசியே பெஸ்ட்டு தான். சிலர் நைட்டு ஃபுல்லாகவும் போடுவோம், அதே மாதிரி பகல் ஃபுல்லாக கூட ஓடிட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட்டு. ரொம்ப நேரம் நமக்கு ஏசி ஓடுது அப்படின்னாலே நமக்கு இன்வெர்டர் ஏசி போகிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அதான் கரண்ட் பில் கம்மியாக வரும். அடுத்த ஒரு மிகப்பெரிய டவுட் எல்லாருக்கும் என்ன வரும்னா ஏசி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாமா, குழந்தைங்களாம் இருக்கிறவங்க வயசானவங்களாம் இருக்கிறாங்கன்னா ஏசி யூஸ் பண்ணலாமா, இதனால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய ஏசிலலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. அதுலேயே ஏர் பியூரிஃபையரும் இருக்குது. காற்றை வந்து அதுவே சுத்தப்படுத்திக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் கரெக்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது ஏசி ரூமில் என்னென்ன பொருட்கள் வைக்கலான்னு பார்த்தா இரும்பு, மெட்டல் இதை தவிர்த்து மற்ற பொருட்கள்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொருட்களும் வைக்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே குளிர்ச்சியை வந்து இழுத்து தக்க வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி ஏசி போடும்போது காற்று வெளியில் போகாமல் இருக்கிற மாதிரி கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் கதவை திறந்து விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த ஏசியோட குளிர்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ ஜன்னல் கதவு இதெல்லாமே சாத்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் ரொம்ப நல்லது. அடுத்தது இன்வெர்டர் ஏசிலேயே 2 விதமான டைப் இருக்குங்க. ஒன்று கூலிங் டைப்பு, இன்னொன்று ஹாட் அண்ட் கோல்டு ஏர் பியூரிஃபையர். இது எல்லாமே சேர்ந்த மாதிரி வரும். கூலிங் டைப் பார்த்தீங்கன்னா எப்போதும் இருக்கிற மாதிரி தான். ஆனால் ஹாட் அண்ட் கோல்டு ஏர் பியூரிஃபையர் இது 3 சேர்ந்து வரது பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் நமக்கு சூடாக்குற மாதிரியும், சூடாக இருக்கும் போது நமக்கு குளிர்ச்சி படுத்துகிற மாதிரியும், காற்றை சுத்தப்படுத்துகிற மாதிரியான ஆப்ஷனும் சேர்ந்து வருது. ஸோ ஏசி வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு கரண்ட் பில் ரொம்ப சேவ் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.